ஹாய், சித்ரா அஃபீஷியல் ஃபேமிலியிலேருந்து சித்ரா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் உறவுகளே. நான் அந்த வீடியோ எடுக்கும்போது 11:30 மணி ஆகிடுச்சு. வீடியோ அப்லோட் ஆகி வரும்போது மணி 1 மணி ஆனாலும் ஆகும், 2 மணி ஆனாலும் ஆகும். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இன்றைக்கி என்ன டாபிக்னா, நான் இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நியூஸில் வந்து ஒரு பேரண்ட், அதாவது பேரண்ட்டோட பெரியப்பா, அவர் ஒரே பேட்டியில் என்னன்னு பார்த்தா 18 வயசு ஆனனே தன்னோட மகள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளுக்கு 18 வயசு குழந்த. அவங்க வந்து குழந்த பெற்றுக்கிற வயசு கிடையாதுன்னு அவர் ஃபீல் பண்ணி அழுகிறாரு. ஏன்னா அவர் வந்து வெளிநாட்டில் படிக்க வச்சுருந்தார். 18 வயசாகி 2 நாள் தானே. அதாவது பசங்க வந்து 16 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் செல்ஃப் மைண்ட் இருக்காது அவங்களுக்கு. யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்குவாங்களே தவிர, பேரண்ட்ஸ் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த ஒரு மைண்ட் தாட் அவங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து அவங்க வந்து நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. சரியா? லவ் ஃபீல்டில் இருப்பாங்க அவங்களாம். நம்ம தான் வந்து அம்மா அப்பா பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கேரிங் இருக்காது. அதனால் நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்கணுன்னு எதுவும் இல்லையே. ஏன்னா 18 வயசு ஆனால் அவங்க இஷ்டம் இல்லை. ஆனால் அவங்க தொலைக்கிற லைஃபே வந்து அந்த 4 வருஷமாக தான் இருக்கும். 4 வருஷத்தில் டைவர்ஸு அப்படித்தான் போய் நின்றாங்க. தயவுசெய்து பொண்ணுங்க வந்து உணர்வுகளாகட்டும், கோபத்தாகட்டும், பாசத்தையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி மனசுக்குள்ளே செல்ஃப் மைண்டை கட்டுப்படுத்தி வாழ கற்றுக்குங்க. ஏன்னா எதுவுமே வந்து மாயம் கிடையாது, சினிமா கிடையாது, ரியல் லைஃப். சரியா? அந்த ரியல் லைஃப் வந்து எப்படி வாழணும்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறை இல்லாமல் நீங்களாக எடுக்கிற ஒரு முடிவு தப்பாக போய் முடிஞ்சிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். சரியா? அதனால் வந்து எதாக இருந்தாலும் யோசித்து செய்யணும். லவ் ஃபீல்டில் என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்காதுங்க. பேரண்ட்ஸு வந்து நமக்கு தாங்க அவங்க குழந்த, அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. சரியா? அவங்க பெரியவங்களாயிடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஃபீல் வந்துடும். குழந்தைய நம்ம பார்க்குறத வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் பார்க்கணும். அதனால் வந்து பேரண்ட்ஸு அழுது அந்த வீடியோ போட்டது எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு தான் இந்த பதிவு போடலான்னு போட்டேன். நம்ம பசங்க, நம்ம பிள்ளைங்க, அவங்க என்ன நம்மளை மீறி பண்ண போகிறாங்க அப்படின்னு மைண்ட் தாட்டில் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க தயவுசெய்து. அவங்க குழந்தைன்னு நம்ம நினைக்கிறனால தான் அவங்க குழந்தையாகவே தெரியுறாங்க. சரியா? ஒரு ஏஜுன்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த ஏஜை தாண்டிட்டா அவங்க மைண்டு அவங்க பேச்சை கேட்காது. அதனால் வந்து நீங்கள் தான் உங்கள் பசங்களை கேர் எடுத்து பார்க்கணும். சரியா? இப்போ நீங்கள் அழுதுகிட்ருக்கீங்க. என் மகன் வந்து 13 வயசுலேருந்து லவ் பண்ணுதான் அப்படின்னு சொல்லி கேட்டு அழுதிங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பொண்ணு என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் இருந்திருக்கீங்க வெகுளித்தனமாக. படிக்க வைக்கிறோம், ட்ரெஸ் எடுத்து தரோம், சாப்பாடு போடுறோம். அதை தாண்டி நம்ம குழந்தைங்க நம்ம கைக்குள்ளேயும் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதை தாண்டி அவங்க வெளி உலகம் பார்க்கணுன்னு நினைப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் அழுகிறத விட பசங்களை கேர் எடுத்து பாருங்கள். சரியா? நமக்கு என்ன அப்படின்னா, பசங்க ஆசைப்பட்டதெல்லாம் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துப்புட்டு, கேட்காத நம்ம பிடிக்காத ஒன்றை அவங்க கேட்பாங்க. அதை நம்மளால் வாங்கி தர முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அது கல்யாண வாழ்க்கை. சரியா? அதனால் நீ யோசித்து முடிவெடுங்க. கொஞ்சம் பசங்களை கவனிங்க. சரியா? அழுது பிரயோஜனம் கிடையாது. அக்கறையாக கொஞ்சம் பாருங்கள். பாய் உறவுகளே.